கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 1வது வசனம். யோவான் 14ஆம் அதிகாரம் வசனம் 1. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை நாம் கூர்ந்து கவனிப்போமானால் ஒரு உண்மை நமக்கு புலப்படும். அது என்னவென்றால், நம்மை கலங்கடிக்கக்கூடிய செய்தி நம்மிடத்தில் வரவே வராது என்று சொல்லவில்லை. இந்த உலகத்தில் பலவிதமான காரியங்கள் நம்மை சுற்றி நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு சில காரியங்கள் நம்மை மகிழ்ச்சியாக்கும். ஒரு செய்தி நம்மை சேரும் பொழுது, அந்த செய்தி ஒரு நல்ல ஒரு செய்தியாக இருக்கும் பொழுது நாம் சந்தோஷப்படுவோம். ஆனால் அதே நேரத்தில் ஒரு வேதனையான பயமுறுத்தக்கூடிய ஒரு செய்தி நம்மிடத்தில் வரும் பொழுது நம்மை அது என்ன செய்கிறது? சுக்குநூறாக உடைத்து போடுகின்றது. ஆனால் அப்படி எவ்வளவேனும் எனக்கு வரக்கூடாது, நான் எந்த பாதகமான செய்தியையோ செயல்களையோ என் வாழ்க்கையில் கண்டுவிடவே கூடாது என்று நாம் கூற முடியாது. காரணம், குறிப்பாக கடவுளுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக பலவிதமான சக்திகள் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். பவுல் மிக அற்புதமாய் சொல்லுவார், மாம்சத்தோடும் இரத்தத்தோடு மாத்திரமல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத சேனைகளோடு நமக்கு என்ன உண்டு? ஆமாம், அவைகள் நமக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. போராட்டம் நிறைந்த ஒரு சூழலுக்குள்ளாகத்தான் கடவுளுடைய பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பிசாசானவன் யாரை விழுங்கலாமோ என்று கச்சிக்கிற சிங்கம் போல பலவிதமான குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் ஆபத்தான வியாதிகளையும் இன்னும் வறுமைகளையும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே குழப்பங்கள், இப்படி பலதரப்பட்ட நிலையில் நம்மை சுற்றிலும் செய்திகள் வந்து அப்படியே நம்மை கவ்விக்கொள்ளுகிறதை நாம் பார்க்க முடியும். ஏன் இதெல்லாம் நடக்கிறது என்று நாம் கேள்வி கேட்டு அந்த காரியங்களை நாம் தடுத்து விட முடியாது. மாறாக கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? உங்கள் இருதயம் அப்படிப்பட்ட செய்திகளை நீங்கள் கேட்கும் பொழுது, உங்களை பயமுறுத்துகின்ற, உங்களை கலங்கச் செய்கின்ற, உங்களை வேதனை அடைய செய்கின்ற செய்திகள் உங்களை நோக்கி வரும் பொழுது உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஆமென். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நீண்ட காலத்திற்கு முன்பதாக வாலிபர்கள் மத்தியிலே பிரசங்கிக்கும் பொழுது ஒரு எடுத்துக்காட்டை சொல்லுவார்கள். அதை நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன், வாசித்தும் இருக்கின்றேன். அது என்னவென்றால், இங்கே ஒரு காகம் அல்லது ஏதோ ஒரு பறவை நமக்கு மேலே பறந்து போய் கொண்டிருக்கின்றது. நாம் கீழே நடந்து சென்று கொண்டிருக்கிறோம். அப்பொழுது அந்த பறவையினுடைய நிழல் நம்முடைய தலையின் மீது விழும். அதை நாம் தவிர்க்கவே முடியாது. ஏனென்றால் அது நம்முடைய தலையை, நாம் இருக்கிற இடத்தை அது கடந்து செல்லுகின்றது. அதனுடைய நிழல் நம்முடைய தலையின் மேல் விழுவதை நாம் தடுத்து நிறுத்த முடியாது. ஆனால் அதே சமயத்தில் அந்த பறவை நம்முடைய தலையிலே உட்கார்ந்து கூடு கட்டி வாழுவதை நாம் அனுமதிக்க முடியாது. அதே தான் இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகின்றது. நீங்கள் துர்ச்செய்தி உங்களிடத்தில் வரலாம், அதை தடுக்க முடியாது. ஆனால் அப்படிப்பட்டதான சூழ்நிலையில் நீங்கள் பயந்து போய், ஐயோ எனக்கு இப்படி ஆகிவிட்டதே, என் குடும்பத்தில் இது நடந்து விட்டதே, நான் சற்று கூட எதிர்பாராமல் இப்படியான செய்தியை என் வாழ்க்கையில் நான் சந்திக்கும்படி நேர்ந்து விட்டதே என்று கலங்கி தவிக்கிற மக்களாக நாம் இருக்கக்கூடாது.
மாறாக கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஆம், அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை அதைத்தான் சொல்லித் தருகிறது. உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம். அப்படியானால் மீண்டும் நமக்கு ஒரு கேள்வி வரும். அது என்ன கேள்வி? என் இருதயம் எப்படி கலங்காமல் இருக்க வேண்டும்? திடீரென்று இப்படி ஒரு செய்தி என்னை நோக்கி வரும் பொழுது, நான் மனிதன் தானே, என்னுடைய பலன் எம்மாத்திரம், எனக்கு கலக்கம் வருவது இயல்பாகத்தானே இருக்கும். பயம் வருவது அது சாதாரண ஒரு காரியமாகத்தானே இருக்க வேண்டும். ஆம், அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அது இயல்பான ஒரு காரியம் தான். ஒரு மனிதன் துர்ச்செய்தியை கேட்கும் பொழுது, நம்மை கலங்கடிக்கிற செய்தியை கேட்கும் பொழுது பயம் கலக்கம் வருவது இயல்பு தான். ஆனால் வேதம் சொல்லுகிறது அப்படி வரக்கூடாது. அப்படி வரக்கூடாது என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடுத்து வருகிற வார்த்தையில் சொல்லுகிறார், தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். விசுவாசிக்கிறவன் பதறான் என்று எழுதியிருக்கிறது. விசுவாசிக்கிறவனால் எல்லாம் ஆகும் என்று எழுதியிருக்கிறது. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று எழுதியிருக்கிறது. ஆகவே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் உங்களை நோக்கி வருகிறதான உங்களை கலக்கமடைய செய்கின்ற எந்த செய்தியும் கண்டு நீங்கள் கலங்காமல் உங்கள் இருதயத்தை ஆண்டவர் மீது வைத்து அவரை விசுவாசித்து உங்கள் இருதயத்தில் கலக்கத்திற்கும் பயத்திற்கும் திகிலுக்கும் இடத்தை கொடாமல் இருங்கள். அப்பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? உலகத்தை ஜெயித்த கடவுள் உங்களையும் ஜெயிக்கும்படி பலப்படுத்துவார். நீங்கள் அந்த பயங்கரமான சூழ்நிலையிலே இருந்து நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள், விடுவிக்கப்படுவீர்கள், நீங்கள் தப்புவிக்கப்படுவீர்கள். ஏன்? நான் கர்த்தரை சார்ந்திருக்கிறபடினால், நான் கர்த்தரை விசுவாசிக்கிறபடினால். அப்படிப்பட்டதான மாபெரும் அற்புதம் நம்மை வந்தடைய செய்வார் நம்முடைய ஆண்டவர். ஆகவே நம்முடைய இருதயம் கலங்காதபடிக்கு தேவனிடத்தில் விசுவாசமாய், நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இரத்தம் சிந்தி என் தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொன்னாரே, அந்த ஆண்டவருடைய பேரிலே நாம் நம்பிக்கையாயிருப்போம். அற்புதங்களை செய்வார். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். ஆம் தகப்பனே, எங்களை கலங்கடிக்கின்ற செய்திகள் ஆண்டவரே, எங்களை கர்த்தாவே எங்களுக்கு விரோதமாக வருகிறது. ஆனால் அந்த செய்தியை பார்த்து நாங்கள் பதறி பயந்து, ஐயோ நான் என்ன செய்வேன் என்று கேட்க வேண்டிய அவசியமில்லை. மாறாக எங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவரே நீர் எங்களை சொல்லித் தருவதற்காய் ஸ்தோத்திரம். அப்படி கலங்காமல் பயப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் நாங்கள் உம்மை நம்பி இருக்க வேண்டும் ஆண்டவரே. ஆம் கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகள் இந்த உலகத்தில் எந்த துர்ச்செய்தியும் பார்த்து பயப்பட மாட்டார்கள். காரணம், எல்லாம் என் ஆண்டவருடைய ஆளுகையில் இருக்கிறது. அதற்காய் ஸ்தோத்திரம். உமது பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆபத்துகளையும் விக்கினங்களையும் கர்த்தர் மாற்றி போட முடியும். பிரச்சனைகளை மாற்ற முடியும். உமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் சமாதானத்தை கொடுத்து விடுதலையை கொடுத்து உமது பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க முடியும். அதற்காய் ஸ்தோத்திரம். ஆகவே ஆண்டவரே, உமது பிள்ளைகள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களே, அடியார்கள் அனைவரும் உடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கின்றேன். தேவன் தம்முடைய பிள்ளைகளை பொறுப்படுத்திக் கொண்டு உமது பிள்ளைகளை கலங்கடிக்கின்ற எந்த காரியத்தையும் ஆண்டவரே அவர்களை விட்டு அகற்றி உமது பிள்ளைகளுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து உமது பிள்ளைகள் என்றாலும் மனரம்பியமாய் வாழத்தக்கதான கிருபைகளை தந்தல்வீராக. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும் மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.